ரௌத்திரம் பழகு. மலைகளை வளமாக்கும் மரத்தை வெட்டி சாலைகள் செய்கின்றோம். மலைகளை வளமாக்கும் மரத்தை வெட்டி சாலைகள் செய்கின்றோம். கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் கட்டிடம் கட்டி சமநிலை குலைக்கின்றோம். கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் கட்டிடம் கட்டி சமநிலை குலைக்கின்றோம். ஊட்டி இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிற முக்கியமான பிரச்சனை சட்ட விதிமுறை மீறல்கள். அது ஒரு மலைப்பிரதேசங்கிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் லாட்ஜி, கெஸ்ட் ஹவுஸு, ரிசார்ட்டுன்னு இதெல்லாம் வந்து உயரமாக பில்டிங்காக வந்து அடுக்கிக்கிட்டே போகிறது, ரோட்டை வந்து அளவுக்கு அதிகமாக அகலப்படுத்துறது, இந்த மாதிரியான வேலைகளால் அந்த மண்ணுடைய பிடிப்புத்தன்மை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. இதனோட விளைவுகள் வந்து ரொம்ப விபரீதமாக இருக்குது. மழைக்காலங்கள்னாலே நியூஸில் வந்து நிலச்சரிவு, ஊட்டியில் வந்து இத்தனை இடங்கள் வந்து பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். 2009 2 நாள் பெஞ்ச மழையில் ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் இந்த வட்டாரங்கள்ல எல்லாம் 543 இடங்களுக்கு மேலே நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுச்சு. ஏறக்குறைய 1000 வீடுகள் வந்து மண்ணோட மண்ணாக அடிச்சுட்டு போச்சு. ஏறக்குறைய 40 பேருக்கு மேலே உயிரிழந்தாங்க. இன்னமும் வந்து தொடர்ந்து வந்து நிலச்சரிவுங்கிறது ஊட்டியில் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதே மாதிரி ஒரு பெரிய நிலச்சரிவை சந்தித்த மக்கள் தான் அலஞ்சியில் இருக்கிற மக்கள். இந்த அலஞ்சி ஊட்டியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 98 அலஞ்சிங்கிற இந்த ஊர் வந்து ஒரு பெரிய நிலப்பிளவால் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏராளமான வீடுகள் வந்து மண்ணோட மண்ணாயிடுச்சு. பெரிய உயிரிழப்பு எதுவும் இல்லாட்டாலும் ஊரையே காலி பண்ணிவிட்டு வேற எங்கேயாவது அவங்க குடியேற வேண்டிய நிலைமை. அவங்க அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு இடத்துக்கு வந்து குடியேற்றம் செய்யப்படுறாங்க அரசாங்கத்தால். அந்த இடத்த வந்து புது அலஞ்சின்னு பேர் வைக்கிறாங்க. அடிப்படை வசதிகள் எதுவுமே அந்த மக்களுக்கு வந்து இன்னும் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கப்படலை. நாங்கள் அங்கே போயிருந்தப்போ ஒரு அம்மாவை பார்த்தோம். அவங்க எப்போவுமே ஏதோ ஒரு கோவத்திலே இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்க பேர் மயிலாத்தா. அவங்கள்ட்ட பேசினப்போ அவங்களுடைய சொந்த ஊரில், சொந்த வீட்டில் எப்படி வந்து வாழ்ந்தோம், இங்கே வந்து எவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வந்து அடிப்படையான வசதிகள் கூட இல்லாமல் வாழ வேண்டிய நிலைமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எங்கள்கிட்ட சொன்னாங்க. இப்போ நாங்கள் 12 வருஷம் நடந்து பாருங்க இந்த இடம் வாங்குறதுக்கு, இந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு கவுன்சிலர் கூட்டிகிட்டு 12 வருஷம் நாங்கள் நடந்தோங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு மழையிலையும் காற்றுலையும் நடந்து தான் எங்களுக்கு இந்த வீடு கொடுத்தாங்க. அதில் இந்த ஒரு லைன் மட்டும் வேற ஆள் கட்டி இது செவருதான் சரியில்லைங்க. நடந்தா வெளியே நடந்து பாத்திரம் வேண்டாம்லாம் கீழே விழுகுது. இடி இடிச்சா வீடு அதறதுங்க, படுக்கிறதுக்கு இல்லை. தண்ணி வந்து பூரா ஓதம் தண்ணி வந்து அப்படி ஒரு கதல்ல இடிந்து கொஞ்சம் விழுகுது. நாங்கள் இந்த சுண்ணாம்பு கொஞ்சம் அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம். நிலச்சரிவுக்கு ஆசாசியாக கட்டின வீட்டை பறி கொடுத்த ஒரு துயரம், அதை ஒட்டியே வந்து அவங்க கணவர் இறந்து போன ஒரு துக்கம், அதுக்கு பிறகு புதுசாக குடியேறின இடத்துலையும் எந்த வசதியும் செய்து தரப்படாமல் ஒரு மாதிரி ஊசலாட்டத்துக்கு விடப்பட்ட நிலைமை, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அம்மா முகத்தில் எப்பவுமே ஒரு விதமான கோபத்தையும் விரக்தியும் ஏற்படுத்தியிருக்கும்னு எனக்கு தோணுது. குடி தண்ணி எடுத்துட்டு தரேன் நாங்கள், அது குடி தண்ணி இல்லை. நாங்கள் இப்போ வந்து வண்டி தண்ணி தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அது வாரத்துக்கு ஒரு 2 தண்ணி தான் கொண்டு தராங்க, எங்களுக்கு பத்துறது இல்லை. இப்போ இந்த 2 வாரமாக சுத்தமாக தண்ணி அது வர்றதில்லை. இந்த மழை பெஞ்சதுனால அந்த குடி தண்ணி வர்றதில்லை. ரோடு வசதி இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து எங்களுக்கு எந்த இதுவுமே போட்டு தரல. ஒரே ஒரு லைனில் மட்டும் பைப் தண்ணி குடி தண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து இங்கே ஒரு இடத்துல தான் குடிக்கணும். அது எங்களுக்கு வீடு லைனுக்கு எங்களுக்கு பைப் போட்டு தரணும். வருஷத்துக்கு ஒரு முறை போய் பார்க்குற ஊட்டிங்கிறது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கான, ஒரு பெரிய ஓய்வுக்கான இடமா தான் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி ஊட்டிலேயே பிறந்து வளர்ந்த பூர்வீக குடிகளுடைய வாழ்வாதாரங்கள் வந்து நசுக்கப்படுது. அவங்கள அழிச்சிட்டு தான் இந்த வளர்ச்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. மழை பெய்தால் மலைகளிலோ நிலச்சரிவு,
ஏற்படும் என்ன செய்வோம்? மழை பெய்தால் மலைகளிலோ நிலச்சரிவு ஏற்படும் என்ன செய்வோம்? பேரழிவு உயிரிழப்பு நிலச்சரிவால் நேற்றும் இன்றும் தொடருதிங்கே. பேரழிவு உயிரிழப்பு நிலச்சரிவால் நேற்றும் இன்றும் தொடருதிங்கே. இப்படி நாளுக்கு நாள் சுற்றுலான்ற பேரில் அங்கே சுற்றுச்சூழல் அவ்வளோ பாதிக்கிறதுனால இனி வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் காலங்களில் வந்து அங்கே வந்து கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஊட்டிக்கோ கொடைக்கானலோ போகிறது வந்து குறையும்னு தான் எனக்கு தோணுது. ஊட்டியில் இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகளை மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் வந்து ஜனார்த்தனன். பாரம்பரிய இடங்களை பாதுகாக்கிறதும் ஊட்டி மலை ரயிலை வந்து தொடர்ந்து இயக்க வைக்கணும் அப்படின்றதும் தான் இவரோட மெயின் குறிக்கோளாக இருக்குது. சுற்றுலான்ற பேரில் அதிக அளவில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்துறதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டலாம் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வர்றாரு. ஆயிரத்தி 1978 ஒரு புயல் வந்தது. அதில் பல நூறு மக்கள் இறந்து போயிட்டாங்க, நிறைய பொருட்சேதம் ஏற்பட்டது. அப்போ இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் வந்து கட்டிட வரன்முறை சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த முறை எல்லாம் மீறப்பட்டன, எங்கும் கட்டிடமயமாக்கப்பட்டன. பல ஹோட்டல்கள் வட மாநிலத்திலிருந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் இங்கு சுற்றுலா துறையை மூலதனமாக கொண்டு மிகப்பெரிய அளவில் கட்டிடங்கள், பல நூறு கட்டிடங்கள், பல ஆயிரம் கட்டிடங்கள் என்று கூட சொல்லலாம். அப்படி கட்டிடங்கள் கட்டப்பட்டன, நீராதாரங்கள் அழிக்கப்பட்டன, சோலை மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன, நீர்வழித்தடங்கள் காணாமல் போய்விட்டன. இப்படி ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு ஏற்பட்டதன் விளைவாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் தன்னுடைய இயற்கை சூழலை இழந்துவிட்டது. நகர்ப்புறம் மட்டும் இல்லாமல் கிராமப்புற பகுதியில் இன்றைக்கி ரிசார்ட்ஸ் வந்து ரிசார்ட் மயமாயிட்டுருக்கு. ஒரு விளைநிலங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ரிசார்ட்ஸ் மயமாக ஆகிட்டு வருது. இங்கே இருக்க உள்ளூர் மக்கள் வேலை தேடி கீழே சமவெளி பகுதியில் கூடிய செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த மிகப்பெரிய இயற்கை பேரழிப்போட எச்சரிக்கையாக விலங்கு மனிதர்களுடைய ஏற்படக்கூடிய தாக்குதல்கள், மோதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் இந்த யானைகள், விளைநிலங்களை ஒட்டிய பகுதிகளில் யானைகள் வந்து மக்களை கொல்வதும் செல்வதும் ஆகியிருக்கிறது. என்ன காரணம் என்றால் அது இறை தேடி இங்கே வருகிறது. அதற்கான இயற்கை சூழல் நீருக்காக வருது. வரும்போது இங்கே வந்து அதனால் ஏற்படுது. முக்கிய காரணம் எல்லா விதமான இயற்கை சூழலை இங்கு காலில் போட்டு மிதிக்கப்பட்டு விட்டது. மலைகளை பாதுகாக்க சட்டம் இருந்தும் பின்பற்ற நதி இல்லை. மலைகளை பாதுகாக்க சட்டம் இருந்தும் பின்பற்ற நாதி இல்லை. மலைகளை வளமாக்கும் மரத்தை வெட்டி சாலைகள் செய்யுகின்றோம். மலைகளை வளமாக்கும் மரத்தை வெட்டி சாலைகள் செய்கின்றோம். ரௌத்திரம் பழகு.